இல்லை இப்போ இருக்க கண்டிஷனில் கல்யாணம் தேவை தானே சார்? இது என்ன வம்பா இருக்குது? அப்போ நோயாளி கல்யாணமே பண்ணக்கூடாதா? ஏங்க, என் மேலே ஏற்கனவே விஷால் வந்து ஒரு 4-5 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. பேசிக்கொண்டிருக்கும் போதே மயக்கம் ஆகிறதுன்னு சொன்னால் தப்பு, ரொம்ப தப்பு. கூவாகத்தில் போய் நான் உங்களை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து அவங்கள ஏமாற்றி. அவர் என்ன சொன்னார், நடேசங்க கட்டி முடித்த பிறகு தான் எனக்கு கல்யாணம், அந்த கல்யாணம் மண்டபத்தெல்லாம் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னார். இந்த வாய் நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது டேஞ்சரஸ். ஏற்கனவே அவர் நிச்சயார்த்தம் நடந்த 2 பொண்ணுங்க வேண்டான்னு சொல்லி தான் போச்சு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர், சினிமா கிசுகிசுக்கு பேர் போன திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நல்ல ஒரு கட்டுமஸ்தான உள்ள ஒரு நடிகர் விஷால் அவர்கள் இன்னைக்கு தோற்றமே மாறி பேச்சே உலர அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு. என்ன சார் காரணம்? சமீபத்தில் நடந்த அந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சீஃப் கெஸ்டாக போனவர் திடீர்னு மயங்கி விழுறாரு. அவருடைய பேச்சில் தோரணையே மாறுது சார். என்ன அவருக்கு பிரச்சனை? அவர் தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னதுக்கு என் மேலே குறைச்சிக்கிட்டாரு. நான் ஒரு நல்ல கேள்வி கேட்டேன் ப்ரெஸ் மீட்டில். அவர் அழைச்சி நான் போன ப்ரெஸ் மீட்டில் கேட்டார். பயிலான சொன்னால் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன, அவர் மயங்கி விழுந்தார், ஏன் மயங்கி விழுந்தாருன்னு அவர் தான் சொல்லணும். அவர் உடல்நிலை சரியில்லைங்கிறது தான் உண்மை. என்ன காரணம்னா, சில படங்களில் நடிப்பதற்கு வருத்தி கொண்டிருக்கிறார். அதனால் உடம்புல பிடிச்சிருச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அவர் வந்து அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ஊசியை போட்டு தெளிவு பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே மயக்கம் ஆகிறதுன்னு சொன்னால் ஒன்று பிபி குறைஞ்சிருக்கணும், சுகர் குறைஞ்சிருக்கணும். இதன் காரணமாக தான் ஒருவர் வந்து மயங்கி விடுவார். இது இல்லாமல் வேறு பிரச்சனை இருக்காது. ஆனால் அவருடைய மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே விஷால் காலையில் சாப்பிடல, ஜூஸ் மட்டும் தான் குடித்தார், அதனால் மயங்கி விழுந்துட்டாருன்னு சொல்கிறாரு. நம்புங்க, நம்புவோம். இல்லை, ஒரு இடத்துலேயே இருந்தால் பரவாயில்ல சார். அவருடைய பட விழாவிலே பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு கையெல்லாம் ஆடுது, மைக்க பிடிக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கையை ஆடலுங்கிறாரு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. பார்க்குற பார்வையாளர் தெரியுமில்ல சார், உடனே சரியில்லை. முன்ன உள்ள விஷாலுக்கும் இப்போ உள்ள விஷாலுக்கும் நிறைய மாறுதல் இருக்குது. உடம்பு குறைஞ்சி போச்சு, எடை குறைஞ்சிருச்சு, அவருடைய சுறுசுறுப்பும் காணாமல் போயிட்டுங்கிறதான் உண்மை. பேச்சிலே தோற்றம் மாறுதா சார்? அந்த பேச்சில் குரல் வந்து சரியாக தொடர்ச்சியாக வரலை. கொஞ்சம் அப்படியே நாக்கு வந்து டங் ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. அவர் என்ன பேசுகிறாருன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அதான் உண்மை. அன்றைக்கி பார்த்தது கூவாத்தில் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை பார்த்தா ஒயிட் ஏஞ்சல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு, ப்ளூ ஏஞ்சல் மாதிரி இருக்குங்கிறாரு, உங்களை தூக்கிட்டு போனால் போதும் சினிமா நடிக்க வைக்கிறாங்கிறாரு. தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை புரியாமல் பேசுகிறாரு? எப்படி சார் அது? கூவாத்தில் போய் நான் உங்களை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து அவங்கள ஏமாற்றி வசியப்படுத்துங்கிறதா. அது தப்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி ஆசை வார்த்தை காட்டக்கூடாது. நீங்கள் வாங்க, நான் அங்கே டெஸ்ட் ஷூட் நடத்தி நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இயக்குனர் வந்து டெஸ்ட் ஷூட்டு நடத்தி எடுப்பாருன்னு சொல்லலாம். அதான் சொல்ல வேண்டிய. இந்த மாதிரி சொன்னால் அது ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி ஆகாதான்னு. தப்பு, ரொம்ப தப்பு. விஷாலுக்கு வந்து சில விஷயங்கள் ஒரு தப்பான கேரக்டர் இருக்குது, அதனால தான் இது மாதிரி நடந்துருக்குன்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கலாம். அது உண்மை தானே சார்? எப்படி சார்? இல்லை, பழைய குத்தாட்டங்கள், பழைய ஆட்டங்களுடைய ரியாக்ஷன்லாம் வயசான போகும் தான் தெரியும். அந்தளவு வயசாகலையே சார்? 40 வயசு இருக்குமா சார்? இல்லை, ஆட்டம் அதிகம். என்ன ஆட்டம் சொல்கிறீங்க? அவர் ஆடின ஆட்டத்தை இப்போ அனுபவிக்கிறாருன்னு சொன்னால் நேயர்களுக்கு புரியும். ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுப்பாங்க. நாம ஏன் விளக்கமாக சொல்லணும்? இல்லை, இது எல்லா நடிகர்களும் இருக்காங்க. யாரா மயங்கி விழுறாங்க? இந்த மோகனுக்கு இவ்வளோ வயசாச்சு மயங்கி விழுறாரா? இளையராஜாவுக்கு 86 வயசாச்சு மயங்கி விழுறாரா? ஏன்னா அவங்கெல்லாம் கட்டுப்பாடோடு வாழ்கிறவங்க, டிசிப்ளினோட வாழ்கிறவங்க, வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறவங்க. வாழ்க்கையில் ஒழுக்கத்தையும் உடலையும் பேணாமல் விட்டால் இதெல்லாம் வரத்தான் செய்யும். இல்லை, இதை விட கெட்ட பழக்கம் உள்ள ரஜினியெல்லாம் அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இல்லை, அப்போ அவருக்கு வந்து அவர் சாதாரணமாக நினைக்காதீங்க. அவர் கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகிட்டு அவர் தண்ணி அடிச்சு. டாக்டர் என்னைக்கு சிறுநீரக கோளாறு, சிறுநீரக மாற்று அறுவை செஞ்சாரோ அதிலிருந்து அவர் தண்ணி அடிக்கிறத விட்டுட்டார், சீரடி குடிக்கிறத விட்டுட்டார். ரெண்டாவது அவர் கடவுள் பக்தர். அடிக்கடி எங்கே சிம்லாவுக்கு போகிறாரு, இமயமலைக்கு போகிறாரு. அங்கெல்லாம் சில வைப்ரேஷனை வாங்கிட்டு வர்றாரு. எல்லோரையும் மதிக்க தெரிந்தவர்கள். யார்? ரஜினி. பணிவானவர், யாரையும் எடுத்து பேச மாட்டார். எல்லோருக்கும் நல்லவனாக முயற்சிப்பவர் ரஜினி. இதுங்க நேர் மாறு விஷாலை பொறுத்தவரையும். இல்லை, நீங்கள் சொல்கிற அனைத்தும் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே தான் சார் அதெல்லாம் கடைபிடிச்சார். ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா இதாக தான் இருந்திருக்காரு ரஜினி. ஆனால் திரு விஷால் அவர் கல்யாணம் ஆகிடுச்சிங்க. அவருடைய மனைவி அவருடைய உடல்நலத்தை பேணி பாதுகாப்பார். 2 பொம்பளை பசங்க.
அப்பாவுக்கு என்னென்னா உடனே ஓடியாருவாங்க. அந்த ஆதரவும் அரவணைப்பும் ரஜினிக்கு இருக்குது, இவருக்கு இருக்கா? ஒண்டிக்கிட்ட. இப்போ விஷாலுக்கு கல்யாணம் ஆகாதான் பிரச்சனைங்கிறீங்களா? ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு குழந்தை குட்டிகளோட விஷால் இருந்திருப்பாரே என்னால் இதை விட முன்னேற்றமாக அவர் இருக்கும். இல்லை, அவர் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னார். ஏற்கனவே அவர் நிச்சயார்த்தம் நடந்த 2 பொண்ணுங்க வேண்டான்னு சொல்லி தான் போச்சு. ஆந்திராவிலே நிச்சயார்த்தம் நடந்துச்சே. ஆமாம், அந்த பொண்ணு மாட்டின்னு ஓடிச்சு இல்லை. அப்புறம் வரலட்சி விசாரத்துக்கு வர அளவு பண்ணார். அது பாப்பா வேலையை பார்த்துன்னு சொல்லி இப்போ அவர் ஒரு நல்ல வெல்டுடு ஃபேமிலியாக அவர் கல்யாணம் பண்ணிட்டு அவர் செட்டில் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கும்கி நாயகி லட்சுமி மேனன் இப்படி வரிசையாக சொல்லாமல், அதனால தான் இவருடைய கேரக்டர் தெரிஞ்சு தான் அந்த ஆந்திர பொண்ணு விஷாலை மாட்டேன்னு சொல்லிச்சு. அப்புறம் இவர் ஏற்கனவே சொன்னார், ஒரு இந்த வாய் நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது டேஞ்சரஸ், நம்ம தப்பாக பயன்படுத்திட்டோம்னா தப்பாயிரும். அவர் என்ன சொன்னார், நடிகர் சங்கம் கட்டி முடித்த பிறகு தான் எனக்கு கல்யாணம், அந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னார். இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் நடிகர் சங்கம் திறக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் லேட்டஸ்ட் தகவல் எனக்கு பொண்ணு பார்த்தாச்சு என்று சொல்லியிருக்காரு விஷால். அதனால் நம்ம சேனல் சார்பில் விஷால் விரைவில் திருமணமாகி குழந்தை குட்டிகளோடு வாழணும்னு நம்ம வாழ்த்திடுவோம். இல்லை, இப்போ இருக்க கண்டிஷனில் கல்யாணம் தேவை தானே சார்? இது என்ன வம்பாக இருக்குது? அப்போ நோயாளி கல்யாணமே பண்ணக்கூடாதா? யார் சொன்னா? இல்லை, அந்த பொண்ணோட வாழ்க்கை எதிர்காலம் இருக்குல்ல சார். ஸோ ஒரே மயங்களூரா நீங்கள் சொல்கிறீங்க, கூட்டத்தில் அப்படியே மயங்களூரா அவருடைய இல்லை, பேச்சு தோரணையே வேற மாதிரி இருக்குது. திருமணமான பிறகு எல்லாம் சரியாக போகும். ஏன்னா இப்படி இருக்கவங்க எத்தனை பேர் கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதை நம்ம ஒருத்தர் பழித்து ஏன் அவரை பழிக்கணும்? விஷால் இல்லை, இது படிக்கல சார். ஒருவேளை கல்யாணம் ஆகாதான் இந்த பிரச்சனை காரணங்கிறீங்களா? அதாங்க, வீட்டில் ஒரு மனைவி இருந்தாங்கன்னா வீட்டுக்கு வர்றவருக்கு என்ன சாப்பாடு என்ன ஏதுன்னு கொடுக்கணும்னு தோணும். சரியான நேரத்தில் சாப்பிடுவார், சரியான நேரத்தில் தூங்குவார், சரியான நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறவர் இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணுவார். இப்போ யார் பிஏ போய் அண்ணே நீங்கள் வாக்கிங் பண்ணே சொல்லுவேண்ணா போட வேலையை பார்த்துருன்னு சொல்லிடுவார். அதனால தான் இல்வாழ்க்கை கணவன் மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மனைவி ஒருத்தி வீட்டில் இருந்து சந்தோஷமாக இருந்தால் அவர் வெளியில் கம்பீரமாக நடக்கலாம். மனைவி இல்லை, அதுதான். இல்லை, மனைவி இல்லை சார், மற்றபடி ஃபேமிலி இருக்குல்ல, அப்பா அம்மா இருக்காங்க. அம்மா அப்பா எவ்வளோ நாளுக்கு உங்களை திருத்துவாங்க? 40 வயசு 2 கிலோ வயசாச்சு, நீ இன்னும் தெரிஞ்சுன்னா அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டு இருப்பாங்களா? இவருடைய சகோதரர் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிட்டு இருக்கார்ல, சொல்லுங்கள். அம்மா அப்பாலாம் ஒரு குறிப்பிட்ட தோளுக்கு மேலே விழுந்தால் தோளங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டால் விஷயம் நடந்துகிட்டு இருக்காரு. ஒரு நடவடிக்கை சரியில்லாமல் தான் அவருக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகலையே சார். உங்கள் கருத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், அது தப்பு இல்லை. ஏங்க, என் மேலே ஏற்கனவே விஷால் ஒரு 4-5 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன, அந்த கம்ப்ளைண்ட்லேருந்து நான் பதில் சொல்லிட்டேன். மீண்டும் எதுக்காக விஷால் அம்புக்களுக்குங்கிறது தான் என்னுடைய பவ்யமான பதில். இல்லை, ஒரு கலைஞருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பேச அந்த வருத்தம் எனக்கு இருக்கு தான் செய்யுது. ஒரு கலைஞர் நல்லா பார்த்தீங்கன்னா சண்டை கொடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டு மஸ்தானா இருப்பார். நல்லா அப்படி பனியனோட பார்த்தா நல்லா இருக்கும், ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டா. அது உங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு தடுமாறி போய் விழுவுறாரு. இன்னைக்கு உங்களுக்கு விஷால் இப்படி எடை குறைஞ்சி இப்படி விழுகிறாருங்கிற வருத்தம் இருக்குது. எனக்கு அந்த வருத்தம் எல்லாமே இருக்குது, வருத்தம் இருக்குது. ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே எனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, விரைவில் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. சரிப்பா, சந்தோஷமாக வாழுன்னு சொல்லிட வேண்டியதான். நம்ம புதிய சிந்தனை சார்பாக வாழ்த்துக்கலாம். அவ்வளோதான். புதிய சிந்தனை சார்பில் விரைவில் விஷாலுக்கு திருமணமாகி குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்து பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். வாழ்க வளமுடன்.